அதனால தான் நான் சொல்றேன், இப்போ அவங்களாகவே 2026 தரப்படும் அவங்களா தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான். இல்லை, எல்லா கேள்வியும் எங்ககிட்டயே கேட்குறீங்களே, ஆட்சியாளர்கள் தானே. இந்த திமுக கிட்ட இந்த கேள்வி கேட்கலாம்ல. ஆமா ஆமா. இல்ல, சகோதரர் செல்வ பெருந்தகை எப்பவுமே கேப்டன் மேல மிகப்பெரிய மரியாதை கொண்டவர். அதற்காக அவருக்கு தேமுதிக சார்பா எங்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அது அவங்கவுங்க கருத்து. பட் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் யார்? முதல்வரும் திமுகவும் தான். அவங்க கருத்து என்னன்றதை சொல்லணும். எனவே பத்திரிகை சகோதரர்கள், நீங்க இந்த கேள்வியை அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று கேட்கிறேன். அது யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. இப்ப ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாங்க. அவர் செல்வ பெருந்தகை அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. இது அவங்க சொல்லிதான் அவங்க சொன்னாங்களான்றதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? யூகங்களுக்கு நான் பதில் சொல்றது கிடையாது எப்பயுமே. யாருப்பா? அதுதான் நான் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சொல்றதுதான். நீங்க கேட்கிற கேள்வியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் வந்து எங்க வீட்டு பையன். இப்ப நேரத்தில் நான் சொல்றது, சாலி கிராமத்துல நம்ம பக்கத்து வீடு அவங்க வீடு தான். பிறந்து வளர்ந்ததுல இருந்து கேப்டனுடைய சிறு வயது வேடங்களிலிருந்து டைரக்டர் SSC கூட மட்டும் 17 படம் கேப்டன் பண்ணியிருக்காரு. அதனால இன்னைக்கு வேணா விஜய் அரசியலுக்கு வரலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அவர் எங்க வீட்டு பையன். சரிங்களா? இன்னைக்கு வேணா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதனாலதான் இதை நான் தெளிவா சொல்றேன். நாங்க 20 வருஷம் ஆயிட்டோம். அதனால இந்த கேள்வியை வந்து இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும்ன்றத நான் சொல்றேன். அது மறுபடியும் அதே கேள்விதான் கேட்கறீங்க. விஜய் எங்க வீட்டு பையன், அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது விஜய் கிட்ட நீங்க கேளுங்க. விஜய் வந்து எல்லாரும் மேல இப்படி தோல் மேல கை போட்டு வந்து போட்டோ எடுக்கிறாரு. அது ஒரு சர்ச்சைன்னு சொல்றாங்க. பட் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யற எல்லா சின்ன சின்ன விஷயமும் நம்ம நெகட்டிவா பார்த்தா அப்படிதான் தெரியும். பட் ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஒரு பாசிட்டிவா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அன்பாக தட்டி கொடுக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அது மாதிரி எல்லாமே நம்ம தப்பான விஷயம்ல பார்க்க தேவையில்லை. அவர் வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு அப்படி பண்றது தவறு, பெண்கள் மீது இப்படி கை போட்டு எடுக்கக்கூடாது என்று சொல்றாரு. அவர் கருத்து, அவருடைய கருத்து. அதை நம்ம வந்து எதுவுமே வந்து கமெண்ட் பண்ற கூட நிலையில நம்ம கிடையாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவங்களை தட்டி கொடுத்து அவங்களை மோட்டிவ் பண்றதா தான் நாங்க நினைக்கிறோம். அது அந்த காலம் வரும்போது அதுக்கான பதில் சொல்றேன். சரிங்களா? இன்னைக்கே நான் எப்படி சொல்றது அதுக்கு அப்புறமா ஏப்பா எங்க கட்சியை பத்தியே கேட்க மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் அடுத்த கட்சி பத்தியே எங்க கிட்ட கேட்டா நான் இல்ல, அது நான் எப்படி பதில் சொல்ல? இல்லம்மா, அது நான் எப்படிமா சொல்ல முடியும்? இப்ப எங்க சுவர் விளம்பரம் எங்காவது தவறா இருக்கு ஏதாவது தேமுதிக பத்தி கேளுங்க, நான் டக்குன்னு சொல்றேன். அவங்க எழுதின சுவர் விளம்பரத்துக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்ட எப்படி? சரிங்களா? அது வந்து யார் உரியவங்களோ அவங்க கிட்ட தான் கேட்கணும் நீங்க. சரிங்க. எந்த கட்சியும் அவங்க அழைக்கலன்னு தானே வந்துச்சு. ஒன்லி பாஜக மீட்டிங் தானே நடந்தது. கூட்டணி கட்சி அங்க யாருமே பங்கேற்கலையே. அப்ப நீங்க கேட்கிற கேள்வியே தவறு தானே. அவங்க கட்சி ஆலோசனை கூட்டம் தான் நடந்துச்சு. உங்களுடைய கற்பனை, உங்கள் வியூகம், உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவங்க கட்சி ஆலோசனை கூட்டம், அதுல அவங்க கலந்துக்கிட்டாங்க, அவர் போனார். இவ்வளவுதான் எங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. இல்ல, நான் என்ன சொல்றேங்க, கீழடி அகழ்வாய்வு கேப்டன் இருந்த போதே நேரடியாக சென்று நாங்களே பார்த்தவங்க தான். தமிழ் வந்து இன்னைக்கு வந்து தொன்று தொட்டு பாரம்பரியமான ஒரு மொழி, கலாச்சாரம் எல்லாத்தையுமே நம்ம வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவங்க தான். இதை விட இன்னும் நம்ம சொல்லணும்னா குமரி காண்டம், அங்கதான் தமிழே உருவானதுன்றதெல்லாம் இருக்குங்க வரலாறு.
அதனால நம்மளுடைய வரலாறை வந்து போற்றுவோம், பாதுகாப்போம் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அதற்கு மத்திய மாநில அரசுகள் உறுதியாக இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் தான் ஏற்கனவே போட்டி போட்டவர் தானே, யாருக்கு வாய்ப்பு? கேப்டன் அவர்கள் அதை முன்னுதாரணமாக கொண்டு இன்னைக்கு சகோதரர் சீமான் அவர்கள் இருக்காங்க. விஜய் அவர் நிலைப்பாடை இனிமே தெரிவிக்கணும். அதனால இனிமேல நாங்க தனித்து போட்டியா கூட்டணி அமைத்து போட்டியா அப்படிங்கறத வந்து இன்னைக்கு இப்பவே நான் சொல்ல முடியாது. நிச்சயமாக தனித்து போட்டியா அப்படின்றதற்கான கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும். எனவே நிச்சயமாக அதற்கான சந்தர்ப்பம் வந்தால் அதுக்கு ஒண்ணு நாங்க வந்து பயப்படக்கூடியவர்களோ சளைக்கக்கூடியவர்களோ கிடையாது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏன்னா எத்தனையோ தேர்தல்களை, எத்தனையோ இடைத்தேர்தல்களை தனியாகவே களம் கண்டவர்கள். அதனால நாங்க எல்லாத்துக்கும் தான் ரெடியா இருக்கோம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதனால அதுக்கான நேரம் காலம் வரணும், அதுக்கான காலம் பதில் சொல்லும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சு. அதனால நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 1 month டைம் கொடுத்துருக்கோம். 100% பூத் கமிட்டி அமைச்சு ஒட்டுமொத்த கிளைக்கழக நிர்வாகிகள் வரைக்கும் இங்க இருக்கின்ற மண்டல பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர் அனுமதியோடு சென்று சந்தித்து கட்சியை மிக சிறந்த முறையில் வளப்படுத்தணும்.